நண்பர்கள் வணக்கம். இன்னும் இருப்பில் பார்த்தீங்கன்னா, தரமான 9 மாடலோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம். 9 மாடலுமே நல்ல குவாலிட்டியில் ரொம்ப குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. ஈத்து மாடலும் இருக்குது, தலையீத்து மாடலும் இருக்குதுங்க. அந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் மாடலோட விலை என்ன, அட்ரஸ் எங்களான்னு தெரிஞ்சுக்க முடியும். கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாடோட தகவலும் முழுமையாக சொல்லியிருக்குதுங்க. மாட்டோட பல்லெண்ண, பால் என்ன, விலை என்ன எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்குது. அதில் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதன் பிறகு மாட்டோட உரிமையாளருக்கு கால் பண்ணி பேசுங்க. இப்போது நீங்கள் முதலாக பார்த்துட்ருக்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட்டின் ஜெர்சியில் ரொம்ப ஒரு ரேர் டைப்பான மாடு. பல்லு பார்த்தீங்கன்னா 2 பல் தாங்க போட்டிருக்குது. உங்களுக்கு மாடு வீடியோவில் பார்க்குறது கூட சின்னதாக தெரியலாம். நல்ல பெருங்கூட்டு மாடுங்க. இந்த காலத்தில் தலையத்திலே வளர்த்த முடியுமா அப்படின்ற அளவுக்கு மாடு நல்ல பெருங்கூட்டு, நல்ல ஷோ குவாலிட்டி, நல்ல முகலட்சணமான மாடு, நல்ல நீரேற்றத்தில் ஒரு வாட்சாட்டமான மாடுங்க. பல்லு 2 பல்லு, தலையீத்து மாடுங்க. ஒரு ஈத்து மாட்டோட நல்ல எலும்புங்கணத்தில் நல்ல வாட்சாட்டத்தில் இருக்குது. குணம் ரொம்ப சாதுவான குணம். குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தேவனத்துக்குலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. 9 மாதம் சினை நிறைவுங்க. இன்னும் கண்ணு போட ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. இன்னொரு 15லேருந்து 20 நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும். தலையத்திலே நல்ல ஒரு கறவை திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. யாருக்குமே மாடு பிடிக்கக்கூடிய மாடுங்க. யாருக்கும் மாடு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. அந்தளவு நல்ல குவாலிட்டியில் வாங்கிட்டு போனாலும் எங்கே வாங்கிட்டுன்னு கேட்குற அளவுக்கு நல்ல தரத்தில் இருக்குது. சுழி சுத்தமான மாடுங்க. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடு. இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு தலையீத்தில் 2 நேரம் சேர்ந்து அதிகபட்சமாக ஒரு 16-17 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. தலையீத்து மாடலை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் அது இருக்கிற தரத்து கண்டிப்பாக ஒரு 17 லிட்டர் வரைக்கும் தாராளமாக கறவை திறன் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக கண்ணு போட்டையும் நல்லாவே மடி எடுக்கும். ஒரு 17 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ரூபாய் 72,500 சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் காண பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு கிர் கிராஸ் மாடுங்க. லைட்டாக ஜெர்சி மிக்ஸ் ஆகிருக்குது. ஜெர்சி ப்ளஸ் கிர் கிராஸில் நல்ல ஒரு டாப் குவாலிட்டியான மாடுங்க. நல்ல பெருங்கூட்டு மாடு. நீங்கள் எதிர்பார்க்குறவங்க நல்ல தரத்தில் நல்ல குவாலிட்டியில் இருக்குது. பல்லு 4 பல் தான் போட்டிருக்குது. 4 பல்லு தலையீத்து மாடுங்க. கிர் கிராஸில் இந்த வளர்ப்பில் ரொம்ப ஒரு ரேர் டைப்பான மாடுங்க. நல்ல நீரேற்றத்தில் நல்ல ஷைனிங்கு, நல்ல குவாலிட்டி, எல்லா பொறுப்பிலும் இருக்கக்கூடிய மாடுங்க. கிர் கிராஸில் நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடாக இருக்கணும். பார்த்தாலும் எங்கே வாங்கினு கேட்குற அளவுக்கு நல்ல தரத்தில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செய்யலாம். 4 பல்லு தலையீத்து, 9 மாதம் சினை நிறைவுங்க. இன்னும் கண்ணு போட ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குது. தலையீத்திலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. தலையீத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து ஒரு 8, 7, 15 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக மாடு அந்த தரத்தில் இருக்குங்க. கண்டிப்பாக நேரில் போய் பாருங்கள். யாருக்குமே மாடு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மாடு நல்ல குவாலிட்டியில் நல்ல தெளிவில் இருக்குதுங்க. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தனித்தவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. கிர்கிராஸில் 4 பல்லு தலையத்தில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செய்யலாம். மாட்டோட விற்பனை விலை ரூபாய் 69,500 சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் காண பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான கிராஸ் டைப் மாடுங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் டைப்பான மாடு. நல்லா சுத்த வெளியில், பால் வெளியில் நல்ல முகலட்சணமான மாடுங்க. பல்லு பார்த்தீங்கன்னா 6 பல் போட்டிருக்குதுங்க. ஈத்து 2வது ஈத்து மாடுங்க. தலையீத்து ஒரு கன்று தான் போட்டிருக்குது. ஜெர்சி கிராஸில் சந்தனப்பள்ளியில் ஒரு தெளிவான மாடு. 6 பல்லு, 2வது ஈத்து சுழி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடு. ஒரு A2 மில்க் ஈக்குவலான பால் நம்ம எதிர்பார்க்கலாங்க. நல்ல ஃபேட் எஸ்என்எஃப் வரும். நல்ல நீட்டு போக்கு, நல்ல வாட்சாட்டம், நல்ல பெருங்கூட்டான மாடுங்க. கிராஸ் டைப்பான மாடுல நல்ல பெருங்கூட்டு, நல்ல ஒரு கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட ஒரு 20 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. அதிகபட்சம் ஒரு 25 நாட்களுக்குள்ளே மாடு கன்றியணும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் மடி எடுக்க டைம் இருக்குது. அதில் கண்டிப்பாக கண்ணு போட்டம் நல்லாவே மடி எடுக்கும். தலையத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து அதிகபட்சம் 15 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் டச் ஆகிருக்குதுங்க. இந்த இடத்துலையும் தாராளமாக அதே கறவைத்திறன் எதிர்பார்க்கலாங்க. ஒரு 14-15 லிட்டருக்கு கறவை குறையாமல் கறக்கூடிய மாடு. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவான மாடு, நல்ல குவாலிட்டியில் இருக்குதுங்க. ஒரு கிராஸ் டைப்ல குணம் ரொம்ப சாதுவான குணங்க. யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ரூபாய் 67,500 மட்டும் சொல்லியிருக்காங்க.
தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்பாங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க. ஜெர்சி கிராஸில் ஒரு பக்கவான குவாலிட்டியில் நல்ல ஒரு கரைவர்க்கமான மாடுங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈத்து மாடுங்க. ஈத்து 3வது ஈத்து மாடுங்க. போட போகிற கன்று 3வது கன்று. பல்லு வந்து பார்த்தீங்கன்னா கடை முளப்புத்தாங்க. கடை சேர்ந்து சேராமல் இருக்குது. பல்லு தெளிவாக இருக்குது. வயலில் குறைச்சி ஒரு 4லேருந்து 5 ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம். மாட்டோட பால் தாரெல்லாம் பாருங்கள், எல்லாமே தெளிவாக இருக்குது. 2ஆம் ஈத்துல நல்ல ஒரு கறவைத்திறன் கறந்த மாடுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடு. எல்லா கலருமே தாங்குற மாதிரியான ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க. குணம் ரொம்ப சாதுவான குணம். குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க. இன்னும் கண்ணு போட ஒரு 15லேருந்து 20 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. 9 மாதம் சினை நிறைவு. இப்போ நல்ல மடி எடுத்துருக்குது. கண்டிப்பாக ஒரு 10 நாள் இன்னும் நல்ல மடி எடுக்கும். 2வது ஈத்தில் ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து ஒரு 14-15 லிட்டர் வரைக்கும் கறவை கேரண்டியாக கறந்துருக்குதுங்க. இந்த ஈத்துலேயும் தாராளமாக அதே கறவைத்தனை எதிர்பார்க்கலாங்க. நிச்சயமாக மாடு அந்த தரத்தில் இருக்குது. நல்ல நீரேற்றத்தில் நல்ல வாட்டசாட்டத்தில் ஒரு தெளிவான மாடு. 3வது ஈத்து பல்லு கடை சேர்ந்து சேராமல் இருக்குதுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 62,500 சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்கூடிய இந்த 62,500 விலையும் நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் சிந்தி மாடுங்க. நல்லா ரத்த சவலியில் ரொம்ப ரொம்ப ஒரு ரேர் டைப்பான மாடு. நல்ல ஒரு பக்காவான ரெட் சிந்தியில் பல்லு வந்து பார்த்தீங்கன்னா 2 பல் போட்டிருக்குதுங்க. 2 பல்லு தலையீத்து மாடு. நல்ல எலும்பு இடத்துல ஒரு வாட்டசாட்டமான கிடையாதுங்க. தலையீத்துலேயே நல்ல சைஸ் இருக்குது. நல்ல பல்லு சேரும்போது நல்ல பெருவெட்டாக வரக்கூடிய மாடு. 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட அதிகபட்சமாக ஒரு 20 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. கண்டிப்பாக இன்னும் 20 நாள் ஆகும் நல்லாவே மடி எடுக்கும். தலையீத்துலேயே நல்ல ஒரு கறவைத்தரம் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி இந்த மாட்டோட பாலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபேட் எஸ்என்எஃப் எதிர்பார்க்கலாம். தலையீத்தில் இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு 14லேருந்து 15 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு. எப்படி பார்த்தாலும் ஒரு 13-14 லிட்டர் வரைக்கும் கறவை குறையாமல் கறக்கூடிய மாடுங்க. நிச்சயமாக மாடு யாருக்கும் பிடிக்கிற அளவுக்கு நல்லா வந்து தெளிவான குவாலிட்டியில் இருக்குது. ரெட் சிந்தியிலேயே குணம் ரொம்ப சாதுவான குணம். யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவைலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் 62,000 மட்டும் சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த 62,000 விலையும் நேரில் வரவங்களுக்கு அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல ஒரு தலையீத்து மாடுங்க. ஹெச்எஃப்ல நல்ல குவாலிட்டி, நல்ல ஷைனிங்கில் நல்ல ஒரு தெளிவான மாடு. பல்லு 2 பல் தாங்க போட்டிருக்குது. 2 பல்லு தலையீத்துலேயே நல்ல ஒரு கறவைத்திறன் தாராளமாக எதிர்பார்க்கலாம். சுழி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே கிடையாதுங்க. 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் ஆரம்பிச்சு நல்லாவே மடி எடுக்கும். நெத்தி வெளியில் காரிச்சட்டையில் நல்ல ஒரு கரஃபுல்லான மாடும் கூடங்க. கண்டிப்பாக இன்னொரு 10 நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும். தலையீத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக ஒரு 13-14 லிட்டர் வரைக்கும் கறவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 7-6 கறவை குறையாமல் கறக்கூடிய மாடுங்க. நிச்சயமாக வந்து இப்போ நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் நல்ல ஒரு கறவைத்தனை தாராளமாக எதிர்பார்க்கலாம். குணம் ரொம்ப சாதுவான குணம். யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 59,500 மட்டும் சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு ஜெர்சி கிராஸில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க. நெத்தி வெளியில் நல்ல முகலட்சணமான மாடு. நல்ல நிறத்தில் ஒரு வாட்டசாட்டமான கிடையாதுங்க. பல்லு 2 பல்லு தலையீத்து மாடு. 9 மாதம் சினை நிறைவு. இப்போ நல்ல மடி எடுத்துருக்குதுங்க. கண்டிப்பாக இன்னும் ஒரு 10 நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும். தலையீத்தில் நல்ல ஒரு டீசெண்டான கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. தலையீத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து ஒரு 7-6-13 லிட்டருக்கு தாராளமாக கறவைத்திறன் எதிர்பார்க்கலாங்க. நல்லா சுத்த செவலியில் நல்ல ஷைனிங்கில் இருக்குதுங்க. கிடையாது வயலில் குறைஞ்ச ஒரு 10 ஈத்துக்கு ஒரே கடிதாரில் வச்சு கறந்துக்கலாம். அந்தளவு நல்ல குவாலிட்டியில் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு. 2 பல்லு தலையீத்து சுழி சுத்தம். 9 மாதம் சினை நிறைவு. குணம் ரொம்ப சாதுவான குணம். யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா
ரூபாய் 57,500 மட்டும் சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. நிச்சயமாக இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான தெளிவான ஒரு ஜெர்சி மாடுங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பல்லு செம்பூத்து காரி மாடுங்க. ஜெர்சி கிராஸில் செம்பூத்து காரியில் நல்ல ஒரு கரை வர்க்கமான மாடுங்க. தலையீத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம். 2 பல்லு தலையீத்து சுழி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடு. நல்ல கொம்பு தலையில் ஒரு வாங்கிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க. நல்ல கரை வர்க்கத்தில் ஒரு ஜெர்சி கிராஸில் செம்பூத்துக்காரி மாடு வேணுன்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செய்யலாம். குணம் ரொம்ப சாதுவான குணம். யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போகிற விலையை விட லாபத்துக்கு விற்கலாங்க. கண்ணு போகிற டைமுக்கு நல்ல மடி எடுக்கும். தலையீத்தை பொறுத்த வரைக்கும் 2 நேரம் சேர்ந்து ஒரு 6-12 லிட்டர் வரைக்கும் கறவை தண்ணி எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 11-12 லிட்டருக்கு கறவை குறையாமல் கறக்கூடிய மாடு. ஒரு பட்ஜெட் விலையில் தலையீத்தில் நல்ல கறவையில் கண்டிப்பாக ஒரு 10 லிட்டருக்கு மேலே கறவை வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம். 2 பல்லு தலையீத்து சுழி சுத்தமாக இருக்குது. இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் 52,500 மட்டும் சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க. ரத்த சவலியில் நல்ல முகலட்சணமான மாடு. பல்லை பொறுத்த வரைக்கும் 2 பல் போட்டுருதுங்க. 2 பல்லு தலையீத்து மாடு. ஒரு பட்ஜெட் விலைக்கான மாடுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடு. 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. இப்போ நல்லா மடி எடுத்துருக்குது. கண்டிப்பாக கண்ணு போட்டோம்னா நல்லாவே மடி இருக்கும். நல்ல ஒரு தரமான தலையீத்து கிடையாதுங்க. 2 பல்லு சுழி சுத்தம். 9 மாதம் சினை நிறைவு. குணம் ரொம்ப சாதுவான குணம். குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. விவசாயிகள் இடத்துல வளர்க்கப்பட்ட மாடு. இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் 44,500 மட்டும் சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் காண பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து ஒரு 5-10 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கலாங்க. தலையீத்து மாடலை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாது. அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கறவைத்திறன் சொல்கிறோம். அதுலேருந்து கொஞ்சம் பண்ண கறக்கலாம். கண்டிப்பாக ஒரு 10-11 வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கலாங்க. இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கக்கூடிய 44,500 விலையும் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் வந்து கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. இன்றைக்கி பார்த்த இந்த 9 மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அணியாபுரம் என்ற ஊரில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. தேவைன்றவங்க அனுப்புனாங்க. விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே இருக்கிற காணப்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மாட்டோட பல்லாகட்டும் பாலாகட்டும் விலையாகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் நான் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க. எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காது. கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.